உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பிடிச்ச எல்லா கெட்டதும் போயிடுச்சு. இந்த பாரதி படுவனே சூரியன் முன் பருதி முன் பனியே போலன்ற மாதிரி பனித்துளி மேல சூரியன் பட்டோடனே எப்படி அப்படியே அது மாறிடுமோ அந்த மாதிரி உங்க மேல இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா பிரச்சனைகளும் ஆல்மோஸ்ட் இடம் தெரியாம மறைஞ்சிருச்சு. இப்போ 10ஆம் இடத்துல வந்து குரு வந்திருக்கிறார். ஏற்கனவே 10ஆம் இடம் பதவி பறிபோகும்லாம் சொன்னாங்களே மேடம். 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. ஏதாவது பிரச்சனை ஆகுமானா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் உச்ச குருவா தான் வந்து அமர்ந்திருக்காரு. அது கூட ஒரு 3 மாசம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அப்படியே கீழ இறங்கி 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 11ஆம் இடத்துல வந்து சிவராஜ யோகத்தோடு இயங்குவார். அப்ப சொல்லவே வேணாம். இப்ப ராசிநாதன் இருக்கிற பொசிஷனுமே ஆல்மோஸ்ட் உங்களுடைய 10ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவை இன்னும் சுபத்துவப்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தடவ துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா, புதிய ஒரு பிகினிங் என்ட்ரி குடுத்தே ஆகணுன்ற மாரியான ஒரு வெறியோட இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அந்த மாரி பாட்டு தான் பின்னாடி கேட்கும். யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஜெயிச்சரணும், ஜெயிச்சரணும், ஜெயிச்சரணும். இது மட்டுமே மண்டக்குள்ள ஏன்னா, குரு தான் ஜாதகர். அப்படி எடுத்துக்கோங்க கிளீனா. அதோட ராசிநாதன் சேர்றாருன்ற போது ஜாதகரை தூண்டுவார் அவர். இந்த சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். அப்ப குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு அது வீடே கடக வீடு. மன ரீதியான இருக்கக்கூடிய வீடு. அப்ப அந்த வீட்ல இந்த சுபத்துவம் பொருந்திய 2 கிரகங்களும் வந்து அமரும்போது, நம்பளுக்கு அது 10ஆம் இடமா இருக்கும்போது, தொழில் ஒரு புது முன்னேற்றம். தொழில்ல எப்படி ஜெயிக்கிறது? பண்ற வேலைய எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது? எப்படி சரி பண்றதுன்ற மாரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை குறித்த எண்ணங்கள் இந்த மாதம் உள்ள என்ன சொல்றது? அதிகமா இருக்கும். ஆளுமை அதிகம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கௌரவம் மீதான ஒரு எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கலான்னு போன துலா ராசிக்காரர் துலாராமே சாஃப்ட் தாங்க எப்பயுமே சொல்லுவேன். ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கிரகம், ரொம்ப சாஃப்ட்டான ஒரு வீடு அப்டின்னா, இந்த இத்தன வீட்ல துலாம் தான். அது அப்படியே சுக்கிரன்னா அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடா ஜாலியா இருந்துட்டு போயிடும். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். இவன் ரொம்ப நல்லவன்ற மாரி காலமும் வச்சு வச்சு செய்யும் துலாம. ஆனா இந்த தடவ அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு மாறுதலுக்கு உட்படுத்த போகுது. ஸோ நெறைய பிளெஸ்ஸிங் இந்த தடவ துலா ராசிக்காரர்கள் ரிசீவ் பண்ண போறீங்க. எக்கச்சக்கமான நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள் திட்டமிட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க குழந்தைங்களுக்கு. நெறைய புது புது சேர்க்கை, ஆபரண சேர்க்கை. ஒண்ணு சொல்லட்டுமா? கடன் அடையுங்க முதல்ல. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 10வதுக்கு செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு வரப்ப ஸ்பீடா டக்கு டக்கு டக்குன்னு விஷயம். செவ்வாய் நல்ல ஸ்பீடுங்க. பூமிக்காரகன்னு பேரு. நெறைய துளாராசிக்காரங்க வீடு வாங்க போறீங்களோ? இடம் வாங்க போறீங்களோ? பொய் சொல்லாம சொல்லணும். வாங்குனா எனக்கு சொல்லிடுங்க. கமிஷன்லாம் கேட்க மாட்டேன். நல்லா இருந்தா சந்தோஷம் தானே! என் ரெட்ரோ மக்கள் நல்லா இருந்தா அதோட சந்தோஷம் எனக்கு வேற என்ன?
நிறைய இந்த தடவ துளாராசிக்காரர்களுக்கு பூமி மனை சேர்க்கை உண்டு. இல்லையா? அது வாங்கணுன்ற எண்ணத்தையாவது இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கோச்சாரம்ன்றது உங்கள எண்ணத்த உருவாக்கும். உங்க தசா புத்தியும், கோச்சாரமும் ஒழுங்கா இருக்கும்போது அதற்கான நிகழ்வுகள் நடக்கும். இவ்வளோதான். அப்ப அந்த விதை போடும்ல, அது இந்த தடவ விதை போடும். நெறைய துளாராசிக்காரர்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் பத்தியே இந்த தடவ நெறைய யோசனைகள் இருக்கும். ஏன்னா, இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் சரி, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காலி இடத்துக்கு அதிபதியான புதனும் சரி, ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த அமைப்பு அப்படின்றது உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வரப்போது, அடுத்து 2ஆம் இடத்துக்கு விழப்போது. இப்போ உங்க மேலேயே செவ்வாயுடைய பார்வை விழுந்துட்டு இருக்குன்ற போது நெறைய பேருக்கு பெண்களாக இருந்தா கணவனுடைய உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்க பார்ப்பீங்க. நெறைய துளாராசிக்கார பெண்கள் கணவர் தான் செவ்வாய். அப்ப அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தின் மீதான ஒரு கவலை தீரும். அதுவே ஒரு பெரிய விஷயம். யாருக்கு? துலாமுக்கு. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். என்ன கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் நிலைத்த தன்மை இந்த குரு விடமாட்டாரு. அதனால ஒரு 3 மாசம் கொஞ்சம் அமைதியா இருங்க. டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்கன்னா கஷ்டம். ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. இல்ல அப்டின்னா செஞ்சுட்டு இருக்க வேலை அதுவாவே இயங்கட்டும். இல்லையா பிசினஸ்க்குள்ள குதிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம் கூச்சிருங்க. அத விட்டுட்டு இந்த கம்பெனி இருக்கு, இன்னொரு கம்பெனி கிடைக்கும்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டீங்கன்னா, அப்புறம் பிம்பிளிக்கா பிளானே குரு காட்டிருவாரு. ஏன்னா 10ல் குரு பதவி பறிபோகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் ராசிநாதன் எத்தன நாள் இருப்பாரு? 1 மாசம் இருப்பாரு. அடுத்து 2 மாசம் காப்பாத்தணும்ல. அதனால கொஞ்சம் கவனத்தோடும், நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலகட்டம். யாருக்கு? வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும். மத்தபடி எல்லாம் சூப்பர். முருகன் நிக்கிறாங்க முன்னாடி. வேற என்ன வேணும் துளாராசிக்காரர்களுக்கு? அதுவும் திருச்செந்தூர் முருகனுடைய எனர்ஜி சூப்பரா இருக்கு. துளாராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இந்த தடவ தூத்துக்குடியோட, திருச்செந்தூரோட கனெக்ட் ஆவீங்க. போயிட்டு வருவீங்கல்ல, திருச்செந்தூர் பிரசாதம் உங்க கையில கிடைக்கும். திருச்செந்தூர் விபூதி, இல்ல பன்னீர் இலை விபூதி ஏதாவது ஒண்ணு உங்க கையில துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கிடைத்தே தீரும். அத நீங்க நெத்தில வச்சே தீருவீங்க. நடக்கும் இதெல்லாம். நெறைய முருகன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இந்த ஜூன் மாதம். என்ன மேடம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பங்குனி முடிஞ்சுச்சு. அடுத்து வைகாசி விசாகம் முடிஞ்சு இன்னுமா முருகன்? எஸ் முருகன் நிப்பாரு உங்களுக்கு. நெறைய துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த இந்த தடவ தூர தேச பயணம் மேற்கொள்ளணும்ன்ற எண்ணம் உருவாகும். வீட்ல யாராவது அந்த மாரி போயிட்டு வருவாங்க. துளாராசிக்காரங்கள் ஒண்ணா நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க, இல்ல பண்ணுவீங்க ஃபாரினுக்கு. இல்லையா, உங்க வீட்ல இருக்கவங்க யாராவது பண்ணுவாங்க. இது நடந்தே தீரும். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. வாக்கியப்படி அவர் ஏற்கனவே கடந்துட்டாரு. நீங்களே எங்கேயாவது ஊர் உலகம் சுத்திட்டு வந்துருவீங்க. இல்ல நாடுக்கு நாடு போயிட்டு வந்திருப்பீங்க. கண்டம் விட்டு கண்டு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருப்பீங்க. இல்லையா உங்க குடும்பத்தில யாராவது ஒருத்தவங்க இந்த தடவ ஃபாரினுக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், வெளியூர் போறேன்ற மாரி உங்களுக்கு சில சினாரியோ உருவாகும். அது துளாராசிக்காரங்க காதுல கேட்பீங்க. நெறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ மோட்டிவேஷன் கோர்ல இருப்பீங்க. பிசிக்கலா உங்கள பார்த்துக்கணுன்ற அக்கறை அதிகமாகும். இதுவரைக்கும் இல்லாம திடீர்னு ஜிம்ல சேரணும், அத பண்ணணும், இத பண்ணணுன்ற மாரி உங்கள நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்க. நல்லது தான். அதனால இதுவரைக்கும் பெண்டிங் ஆன எல்லா விஷயமும் முடியக்கூடிய மாதமா இந்த மாதம் நிக்க போகுது. யாருக்கு? துலா ராசிக்காரருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஆளுமை அதிகரிக்க போகுது. வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலைய விடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவ யோசிச்சுட்டு விடணும். இன்னொரு வேலை இருந்தா மட்டும் விடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். 3வது விஷயம், இதுவரைக்கும் முடிக்காத எல்லா இதுவும் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. 4வது நெறைய பேருக்கு நகை கடன், நகை மீட்டெடுத்தல், நகை வாங்குதல், நகை சேர்க்கை இதெல்லாம் நடக்க போகுது. லோன் அடையறதுக்கான வாய்ப்புகள் வரும். நெறைய பேருக்கு புதுசா இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள இறங்குவீங்க. புதுசா ஆர்டி ஓப்பன் பண்ணுவீங்க. சேமிப்பு உயரக்கூடிய, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக துலா ராசிக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடம் தான் படிப்புக்காரகன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 2ஆம் இடம் தான். அதற்கு குருவோட பார்வை வேற லெவல். 10வதுக்கு இப்போ உங்க மேல செவ்வாயுடைய பார்வை. 20ஆம் தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு போயிட்டு டைரக்ட்டா விருச்சகத்த பார்ப்பாரு. அப்ப ஸ்பீடா இருக்கும். காலையில எந்திரிச்சு படிக்கிறது, நைட் எந்திரிச்சு படிக்கிற மாரி பிள்ளைகள் ஸ்பீடா படிப்பு அப்படின்றதுல ஒரு இது பண்ணுவாங்க. நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கும். என்ன படிச்சாலும் மார்க்கே வரமாட்டேன்னு தவிச்ச துளாராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் வீட்ல கெட்டி மேல சத்தம் ரொம்ப நாளா பார்த்தாச்சு. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, இந்த தடவ மேட்ரிமோனில ஏதாவது ஒண்ணு சிங்க் ஆகும். ஆவணி மாசம் திருமணத்திற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும். நெறைய பேருக்கு வீடு மாற்றம் நிகழும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உருவம் இல்லாம வழிபாடு பண்ணக்கூடிய குலதெய்வத்தலாம் இந்த தடவ புதுப்பித்து பண்ணுவீங்க. நெறைய பேர் கிளீனிங் பர்ப்பஸ் நடக்கும் இந்த தடவ. உங்க கபோர்ட கிளீன் பண்றது, உங்களுடைய வார்ட்ரோப கிளீன் பண்றது, இந்த மாரி இந்த தடவ நெறைய கிளீனிங் நடக்கும்.
கிளென்சிங் நடக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு மாரி விதமான ஒரு கிளென்சிங்லாம் அந்த தடவ கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா கபோர்ட்லாம் கிளீன் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லணும் என்ன? நம்ம போடுற கணக்கு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். நம்மளோட ஹைஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா 4ஆம் இடமே சொக்காய் தான். அது மகரமோட வீடு. அங்க குரு பார்வை வேற. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. நெறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. நீங்க யாருக்காவது வாங்கி குடுப்பீங்க. இதெல்லாம் நிகழும். துளாராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் 40 வயதிலிருந்து 60 இருக்க ஒரு இருக்கிற நல்ல ஞான மார்க்கத்துக்குள் பயணப்படுவீங்க. பிளெஸ்ஸிங்க ரிசீவ் பண்ணுவீங்க. புது புது விஷயத்துக்குள்ள என்ட்ரி பண்ணுவீங்க. 40 வயதெல்லாம் வயது ஒரு தடையே இல்லைன்ற மாரி உத்வேகமும், ஒரு கான்ஃபிடன்ட் பவரும், வில் பவரும் அதிகரிக்கும். அதன் மூலமாக விஸ்வரூப வெற்றி எடுப்பீங்க. புதுசா ஒண்ணுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க. அது உங்கள ஜெயிக்க வைக்கும். நெறைய பேரு இந்த தடவ தொழில் முனைவோரா ஆவீங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. துலா ராசிக்கார பெண்கள். சூப்பரா இருக்கு. நெறைய பேருக்கு ஆரோக்கிய குறைபாடு சரியா போகும். இந்த தடவ நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. பல்லு மட்டும் பார்த்துக்கங்க. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. துலா ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு நான் சொல்றேன். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சூப்பரா இருக்கு. அத்தனையும் வாராகி அம்மன் வழிபாடு. வாராகிய புடிச்சுட்டீங்கன்னா துலா ராசிக்காரங்க ஜெயிச்சுடுவீங்க. இப்பயே வாராகியோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுவா எப்படியோ. இல்லாட்டி வாராகி அம்மனோட படமாவது இந்த தடவ உங்களுக்கு கிடைக்கும். வாராகிய பத்தி யோசனை வரும். ஃபோன் எடுக்கும்போதே வாராகி வந்து நிப்பா. இதெல்லாம் இந்த தடவ துலாம் ராசிக்காரருக்கு நடக்கும். தோண்ட, தோண்ட, தோண்ட ஆழ்துளையா போகக்கூடியவ தான் அம்பிகை. இந்த தடவ உங்களுக்குள் இருந்து உங்களுடைய மூலாதாரத்தை இயக்கப் போறா. சூப்பரா இருக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு. எதிரியெல்லாம் தம்சம் ஆகப் போறான். தவிடுபடி ஆகப் போறான். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. எதை குறித்தும் கவலையே பட வேணாம். பிரபஞ்சத்தோட பெருங்கருணை உங்கள் மேல இருக்கு. அதுவும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசிக்காரங்க எல்லாம் தானா சரியா போயிடும் சாமி. எத பத்தியும் வொரி பண்ண வேண்டாம். ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து நெறைய விமானம் பார்ப்பீங்க, பட்டம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நெறைய விமானம், பட்டம்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இருக்கு. சில துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த தடவ புலி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க புலி பார்த்தாலும் சரி, பட்டம் பார்த்தாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புலி பார்க்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நீங்க பதுங்கியிருந்தது போதும், பாயுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக பிரபஞ்சம் காட்டுது. பட்டம் பார்க்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு உயிர பறக்க தயாராயிட்டீங்க. நீங்க எத பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த 2 சைனும் இந்த தடவ உங்க கண்ல படும். ஸோ துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இத பத்தி வொரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ 77ன்ற நம்பரோட கனெக்ட் ஆகும். 75, 73, 77 இந்த நம்பர்லாம் நீங்க நெறைய பார்ப்பீங்க. இல்ல கேள்விப்படுவீங்க. ஏதாவது கார்ல முன்னாடிலாம் போம்போது நம்பர் உங்க கண்ல படும். ஏன் பேசிட்டு இருக்கும்போதே அந்த நம்பர் வரலாம். அதனால அதில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. கொஞ்சம் கனவுகள்ல கொஞ்சம் அவஸ்தைப்படுற மாரி இருக்கு. தூக்கத்தில மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா சனி பார்வை இருந்தாலுமே குரு இருக்காரு. நெறைய இந்த கனவுல மஞ்சப்பொடி வருது, குங்குமம் வருது, அம்மன் கனவு, கோபுரம் இதெல்லாம் வந்துட்டு போகும். நல்லாருக்கு. ஆன்மீகத்துக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஏன்னா 12ஆம் இடம் தாங்க ஆன்மீகத்த இண்டிகேட் பண்ற இடம். அங்க குருவோட பார்வையில சுபத்துவப்பட்டு சனி பகர காவல் தெய்வத்துடைய ஆளுமை உங்களுக்கு இருக்க போறனால துலா ராசிக்காரருக்கு இந்த தடவ சூப்பரா இருக்கு. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.